நாள் பட்டாபிஷேக திருநாள் நம்முடைய மதுரையில் ஆலவாயில் மீனாட்சி அம்பிகைக்கு எப்படி பட்டாபிஷேகம் நிகழ்கிறதோ அதே போல இந்த பாலாம்பிகையினுடைய புண்ணிய தலத்தில் எல்லாம் வல்ல அன்னை லலிதா திரிபுர சுந்தரி இந்த மாதிரி ஒரு ஆலயத்தை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு மூர்த்தங்களையும் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. சின்ன மஸ்தாவாக இருக்கட்டும், மகா சண்டியாக இருக்கட்டும், காளியாக இருக்கட்டும், இங்கே தெய்வங்கள் எல்லாம் பார்க்கும்போது தூமாதேவியாக இருக்கட்டும், தத்ரூபமாக இந்தியாவில் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த செம்பாக்கத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு அறிவியல் சார்ந்த ஞானம் சார்ந்த ஒரு கோயிலை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அதில் நம்முடைய சுவாமிகள் இங்கே பிரம்மாண்டமான ஒரு சிதம்பரம் போன்ற ஒரு அமைப்பிலே ஒரு அருமையான திருக்கோயிலை கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். அங்கே மகா மேரு தழைக்கீழாக அமுததாரணிகள் நம்முடைய முகுலத்தை நம்முடைய மூளையை செயல்படுத்தக்கூடிய அந்த மகா மந்திர மேருவை அந்த ஈர்ப்பு விசையோடு செய்திருக்கிறார்கள். வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அதே போல் 21,600 ஓடு மூச்சுக்காற்று மாதிரி தங்க ஓட்டில் அந்த கூரையை மேய போகிறார்கள். நீங்கள் சில விஷயங்கள்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நிறைய பேருக்கு இதெல்லாம் தேவையும் இல்லை. ஏன்னா இங்கே உள்ளே இருக்கிற அம்பிகை இந்த மேலே அந்த டெமோ காட்டியிருப்பாங்க. மேலே சுதையில் சிவபெருமான் கீழே இருப்பார், அம்பிகை மேலே இருப்பார். இதுதான் லிங்க தத்துவம் அப்படின்னு பேர். அந்த லிங்க தத்துவம் தான் நம்முடைய ஆன்மா வடிவம். இப்போ எல்லாருமே லிங்கம்தான். இப்படி எல்லாருமே உட்காந்து லிங்கமாக தெரிவிங்க. அதனால தான் மடங்களில் ஆதினங்களில் இப்படி உட்காருவாங்க. இது பேர் லிங்க வடிவம். மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம்னார் திருமந்திரத்தில். அதனால் எல்லாரும் சிவலிங்கமாக இருக்கக்கூடிய தத்துவம். நிறைய பேருக்கு இந்த பத்திரகாளி வரும்போது கீழே சிவபெருமான் படுத்திருப்பார், இந்த அம்பாள் வலது காலை அப்படி நெஞ்சி மேலே வச்சுருப்பா, இடது காலை அப்படி கீழே வச்சுருப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன சிவனை மிதிக்கிறாங்களே, சிவனை இந்த காளி மிதிச்சிருக்குது அப்படின்னு அது ஒரு தத்துவம் தனியது. அம்பாவுடைய கோபத்தை அடக்குவதற்காக சுவாமி கீழே படுத்திருந்தாராம். இந்த திருவாலங்காட்டில் மிகப்பெரிய ருத்ர கலவை ஏற்படும் பொழுது அம்பாள் இந்த உலகத்தையே அழித்து அம்பாளை யாராலும் அடக்க முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க சக்தி சிவம் செயல்படும், சிவம் அமர்ந்திருக்கும், சக்தி செயல்படும். அதனால் சக்தியும் சிவத்தையும் பிரிக்கவே முடியாது. நீங்கள் சிவலிங்கத்திலேயே 2 ரேகை இருக்கும். அது வலது பக்கம் சிவமாகவும் இடது பக்கம் சக்தியாகவும் இருக்கும். இந்த அம்பிகை காளி வேகத்தோடு வந்தாலும் உலகத்தையே அழிப்பதற்காக மகாவிஷ்ணு பயந்து ஓடினார், பிரம்மா பயந்து ஓடினார். இப்போ என்ன பண்ணணும்னா கணவன் மட்டும்தானே அடக்க முடியும் மனைவியை. சுவாமி பார்த்தாராம், அப்படியே மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி படுத்து கிடந்தாராம் வர்ற வழியில். இவ வேகத்தோட நாக்கை துருத்து கொண்டு அகங்காரத்தோடு உள்ளே வந்தவ இந்த தெரியாதனமாக டபால்னு மேலே காலை வச்சா பாருங்க. சுவாமியுடைய மார்பிளை காலத்தோடனே என்ன சக்தி உன் கோபம் தணிந்ததா என்று பெருமான் கேட்டானா. ஐயோயோ நான் என்ன அபச்சாரம் பண்ணிட்டேனேன்னு சொல்லி கீழே குனிந்தாலாம். அந்த வடிவிலேயே அவள் சாந்தமாக இருந்தாள் என்று புராணம் சொல்லுகிறது. அதனால தான் நீங்கள் அந்த காளி வேகத்தோடு வரும்போது கீழே அப்படியே அதுதான் அந்த முதல் சிற்பமாக நம்முடைய தசமகா வித்யாவினுடைய முதல் மூர்த்தமாக அந்த மூர்த்தம் இருக்கும். நீங்கள் இதெல்லாமே சக்தியும் சிவமும் சேர்ந்திருக்கிற திருவிளையாடல். அதனால் அம்பிகை வேற, சுவாமி வேற கிடையாது. சுவாமி பெண்ணாக இருந்தால் அம்பாள், அம்பாள் ஆணாக இருந்தால் சிவம். இதுதான் வித்தியாசம், வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் அம்பாள் வேற சிவன் வேறன்னு கிடையாது. இந்த ரெண்டும் சேர்ந்த கலவைதான் முருகன், வேற ஒன்றும் கிடையாது. சிவன் வேறு, அம்பிகை வேறு, முருகன் வேறு கிடையாது. எப்படி ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரியோ, சிவன் பாதி சக்தி பாதி முருகன். நீங்கள் முருகனை 2ஆக வச்சிங்கன்னா இந்த பக்கம் சிவன் இருப்பார், இந்த பக்கம் அன்னை சக்தி இருப்பாள், அவன்தான் முருகன். அதனால் ரெண்டும் சேர்ந்த கலவைதான் முருகன். அதனால தான் சிவசக்திக்கு இடையில முருகன் இருப்பார், சோ உமா ஸ்கந்தராக இருப்பார். ஆகையினால இந்த க்ஷேத்திரத்திற்கு, இந்த கோயிலுக்கு, இந்த பீடத்திற்கு யாருடைய பாதம் படுகிறதோ, நீங்கள் எதை நோக்கி வருகிறீர்களோ, நிச்சயமாக சொல்லுகிறேன், இன்றிலிருந்து உங்களுடைய தலை விதி மாறப்போகிறது, உங்களுடைய தலை எழுத்து மாறப்போகிறது. உங்களுடைய தலையெழுத்து மாறி உங்களுடைய விதிவசம் எல்லாம் மாறி இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உயரப்போகிறது. இந்த பாலா திரிபுர சுந்தரி பீடமானது மிக பெரிய அளவில் உயரப்போகிறது. சைவ ஆகம வேத பாடசாலை எல்லாம் இங்கே உருவாகப் போகிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவாரங்களும் திருமுறைகளும் இங்கே நம்முடைய சுவாமிகளுடைய அருளார்ந்த தலைமையிலே எல்லா மாணவர்களும் படித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய க்ஷேத்திரமாக விளங்கி கொண்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு, நம்முடைய இந்தியா,
நம்முடைய சைவ பாரம்பரியம் மிக்க. நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். இங்கே முருகப்பெருமான் இருக்கிறார், சிவபெருமான் இருக்கிறார், அம்பிகை இருக்கிறார்கள். சிவபெருமான் தான் மேருவாக இருக்கிறார். நீங்கள் பாலாவை பார்த்தீங்கன்னா தெரியும். பாலான்னா குமரி, வாழை குமரின்னு சித்தர்கள் பாடுவார்கள். அந்த வாழை குமரி தான் சித்தர்களுக்கெல்லாம் தலையாய தெய்வம். ஏன் சிவனுக்கே தெய்வம் வாழை குமரி தான். நீங்கள் காமாட்சி வரலாறு படிக்கும்போது பண்டாசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் தவம் செய்தார். அந்த தவத்திலே ஒரு சின்ன குழந்தையாக வந்து சிவபெருமானுக்கே நான் தான் அவனை அழிக்கப் போகிறேன் என்று சொன்னாலா அன்னை பாலா திரிபுர சுந்தரி. நீங்கள் அதனால தான் உலகத்தில் வேற எந்த அம்பாளையும் பார்க்க முடியாது. சிவாலயத்தில் அமர்ந்திருக்கிற ரெண்டே அம்பிகை, ஒன்று லலிதா அம்பிகை, ஒன்று அன்னை காமாட்சி. வேற எந்த கோயிலுக்கு போனாலும் அம்பாள் அந்த சுகாசனத்தில் அமரவே முடியாது. அதனால தான் திருவாரூரில் கூட கமலாம்பிகை சுவாமியோட கிடையாது. அள்ளியம் பூங்கோதை அம்பிகை தான் சுவாமிக்கு வேண்டப்பட்டவள். ஆனால் திருவாரூரில் இருக்கிற கமலாம்பிகை தான் உலகத்திலேயே கால் மீது கால் மடித்து போட்டு யோகாசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரே அம்பிகை அன்னை கமலாம்பிகை. அதனால சக்தி இல்லாமல் சிவத்தை இயக்க முடியாது, சிவம் இல்லாமல் சக்தி வேலை செய்யாது. அதனால சிவமும் சக்தியும் சேர்ந்த வடிவம் தான் இந்த உலக பிரபஞ்சம். ஆண்களுக்கு சிவன் இருந்தால் பெண்களுக்கு சக்தி. ஆகையினாலே லலிதாம்பிகையினுடைய கருணை, அன்னை பாலாம்பிகையினுடைய பெரிய கருணை உங்களுக்கெல்லாம் இன்று பரிபூர்ணமாக கிடைத்திருக்கிறது. நம்முடைய சுவாமிகளுடைய வரலாறு நீங்கள் படிக்கணும். அவர் எனக்கு மாம்பழத்தில், நம்ம வெஸ்ட் மாம்பழத்தில் ஒரு நூலை வழங்கினார். நான் அதை வாங்கி 3 நாள் விடிய விடிய படித்தேன். நான் கார்லேயே போகும்போது படிச்சுட்டே இருந்தேன். அந்த வரலாறை படிக்கும்போது சுவாமியினுடைய தந்தையார் பெரிய சுவாமி இங்கே இருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு துணிக்கடையில் வேலை செய்து கொண்டு, மயிலாப்பூரில் வேலை செய்து கொண்டு, அங்கேருந்து மயிலாப்பூரில் இருந்து இங்கே வந்து இந்த சுவாமி அகிலாண்டேஸ்வரியை தரிசனம் பண்ண முடியாமல் அப்படியே அந்த கதவு ஓட்ட வழியாக நின்று அம்பிகையை பார்க்க முடியாது. ராத்திரி 12 மணிக்கு, இன்னைக்காவது இவ்வளோ வசதி, இவ்வளோ பேருந்து இருக்குது. 1980, 82 இந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய காடு, இப்போவே பெரிய வனமாக இருக்குது, பெரிய வனமாக இருக்கிறது. அன்னைக்கு எப்படி இருக்குன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்பேற்பட்ட மகான், அவருடைய திருமகனார் நம்முடைய சுவாமிகள், இந்த பீடாதிபதி, இந்த ஆலயத்தை அவர் செய்ய முடியாததை, அவர் மனதிலே வந்ததை அன்னை பாலா திரிபுர சுந்தரி, அன்னை லலிதாம்பிகை அவருடைய எண்ணத்தினாலே இவ்வளோ பெரிய சமஸ்தானத்தை ஏற்பாடு செய்து எங்களை போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள் எல்லோரும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இப்பேற்பட்ட ஒரு நல்ல காரியத்தை செய்து வருகிறார்கள். உலகளாவிய அன்பர்கள் அவருடைய ஆதரவு தர வேண்டும். எல்லோரும் இந்த தலத்திற்கு வந்திருந்து எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியினுடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பட்டாபிஷேக வழிபாடானது துவங்குகிறது. அன்பர்கள் அமைதியாக இருந்து உங்களுடைய மனதில் இருக்கிற விண்ணப்பங்கள், பிரார்த்தனைகள் எல்லோரையும் மனதில் வைத்துக்கொண்டு நல்ல பதவியும் நல்ல உயர்வும் மேன்மையும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னை உமையவளை வேண்டி வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இப்பொழுது வழிபாடு துவங்குகிறது. திருச்சிற்றம்பலம்.